ஒரு வாக்குத்தத்தம் வந்த பிறகு என்னென்ன நடக்குதோ புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் என்ன உருவாக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்குறதற்கு சில பெனினால கர்த்தர் முன்னாடி நிறுத்துவார். உருவாக்குறதற்கு சில சகோதரர்களை எதிராக கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிறுத்துவார். உருவாக்குறதற்கு சில சவுலை ஈட்டியை கொடுத்து கர்த்தர் அனுப்புவார். உருவாக்குறதுக்கு சில சிங்கத்தை கர்த்தர் அனுப்புவார், கரடி அனுப்புவார், கோலியாத்தை அனுப்புவார். உன்னை புரிஞ்சுக்க, அழிக்க அல்ல, உன்னை உருவாக்கவே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கான வாக்குத்தத்தம் உருவாகி விட்டது. அப்ப இப்ப என்னையா நடந்துட்டு இருக்குதுன்னா சொல்லுங்க, என்ன கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். அவர் சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்ல எப்படி அவர் சோதித்த பின் எனக்கு இரட்டிப்பான நன்மை வரும் அப்படி சொல்லல, அது உருவாக்கிடுச்சு. இனி அது அந்த உருவாக்கப்பட்டதை நான் பார்க்கிறதற்கு அவர் என்னை உருவாக்குறார். அண்ணால் அதன் பிறகு துக்கமுகமாய் ஏன் இருக்கல? பெனினாள் செத்துட்டாளா? திரும்ப வீட்டுக்கு போ, அதே நிந்த கேட்டிருக்கோம். ஆனா இதுவரை பாதிச்சது இப்ப பாதிக்கல. என வாக்குத்தத்தம் வந்தாச்சு. அவன் சாமுவேல் உருவாக்கப்பட்டாச்சு. இனி நான் உருவாக்கப்பட வேண்டியது இருக்கிற. எனக்கான நன்மை உருவாக்கப்பட்டு விட்டது. இனி நான் தான் உருவாக்கப்படணும்னு சொல்றவங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம்